Welcome to Blue Stars Higher Secondary School students. In today's subject is Science in Biology Part, Class 7 Standard. Dear students, already we were learned then Chapter 17, Forest Our Lifeline, and we are seeing that 1 marks and 2 marks. In today's class, we are going to see about 3 marks and 5 marks from Forest lesson and worksheet. இப்போ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் ரிமைனிங் அதை பார்க்க போகிறோம். தென் ஒர்க் ஷீட் நம்ம இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் லெட்ஸ் சி ஃபர்ஸ்ட் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க். ஓகே, 3 மார்க். There are 5 3 marks are there. First one is difference between weather and climate. Okay student, first weather. Weather, it is a day-to-day condition of the atmosphere at a place. But climate is, it is the average pattern take over a long time. Actually weather means a day-to-day condition. இப்போ நம்ம டெய்லி நம்ம நியூஸ் பேப்பர் என்ன பார்க்குறோம், இன்னைக்கு சன்லைட் எந்த அளவுக்கு இருந்தது, ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு எந்த பிளேஸில் மழை அதிகமாக வந்து பதிவானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ் பேப்பரில் போட்டிருப்பாங்க இல்லையா. அதை பற்றி டே டு டே ஆக்டிவிட்டீஸ் இந்த வெதர் பற்றி பார்க்குறதா வந்து வெதர். கிளைமேட் இஸ் அந்த லாங் டைம் வந்து அந்த கண்ட்ரியில் எனி டைம் வந்து இந்த மாதிரி சன்லைட் வந்து அந்த இடத்துல அதிகமாகவே தான் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது கிளைமேட். ஓகேங்களா. வெதர் மீன்ஸ் அட் எ பிளேஸ், ஓகேவா, வாட் எவர் கண்டிஷன், தட் மீன்ஸ் வெதர். Climate means a long time at a place. Then second point is it can vary over very short period. Actually அந்த வெதர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாளோட என்ன பண்ணிடும், இன்னைக்கு வெதர் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். தென் கிளைமேட் இஸ் என்ன இருக்கும், அது வந்து இட் டஸ் நாட் வேரி இன் ஷார்ட் பீரியட். இது வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ஷார்ட் பீரியட்ல நம்ம கிளைமேட் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது. ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணுறாங்களே, இன்னைக்கு வந்து 5 days வந்து மழை வந்து இந்தந்த பிளேஸில் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்களா, தட் இஸ் அ கிளைமேட். ஓகேங்களா. வெதர் மீன்ஸ் இன்னைக்கு வந்து டுடே இன்னைக்கு வந்து வெயில் வந்து இந்த அளவுக்கு இருந்தது, அதாவது 55 degree செல்சியஸ் இந்த இடத்துல வந்து வெயில் வந்து பதிவாகி உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்களா, தட் இஸ் அ வெதர். ஓகேங்களா. தட் இஸ் அ டிஃபரன்ஸ் ஃபார் வெதர் அண்ட் கிளைமேட், பிட்வீன் வெதர் அண்ட் கிளைமேட். தென் செகண்ட் ஒன் இஸ் how can we calculate the mean temperature of a place for a given month? The mean temperature for a given month can be measured in 2 ways. First, we find the average of the temperature recorded during the month. Then, second, we calculate the average of such average temperature over many years that gives the mean temperature. First, என்ன பண்ணுவாங்கன்னா, the mean temperature for a given month can be measured in, இது வந்து ரெண்டு வேஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம், கால்குலேட் பண்ணலாம். First, we find the average of the temperature record during the month. அந்த மந்த்துக்கு முன்னாடி என்னது, இங்க வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் வந்து இருக்கும், அதாவது இந்த அளவுக்கு சன்லைட் வந்து இந்த மந்த்ல வந்து பதிவாகும் அப்படின்றத முன்னாடியே என்ன பண்ணுவாங்க, ப்ரெடிக்ட் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க. தென் செகண்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, we calculate the average of such average temperature over many years. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அந்த டியூரிங் அந்த 1 மந்த்துக்கு மட்டும் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, அதை வச்சு 1 இயர்க்கு, ஓகேவா, 1 இயர்க்கு வந்து எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த இயர்ஸ்க்கு வந்து எப்படி இந்த டெம்பரேச்சர் வந்து இருக்குன்னு சொல்கிறத கால்குலேட் பண்ணுவாங்க. தென் why is sun considered as the main source that cause weather changes? The earth gets heated by the rays of the sun falling on it. The sun is the primary source of all changes in weather conditions at a place. Then the weather conditions also depend on the location of place on the earth. என்ன question, why is the sun considered as the main source that cause weather changes? Actually the sunlight இருக்கிறதுனால தான் நமக்கு நிறைய இந்த weather changesலாம் ஏற்படுது. But the sun is essential for all living organisms. So we get energy from sun. So the earth gets heated by the rays of the sun falling on it. அப்போ என்ன பண்ணுது, நம்ம earth வந்து
சன் கிட்ட இருந்து நிறைய ரேஸ் வந்து என்ன பண்ணிக்குது, அப்சர்வ் பண்ணிட்டு தென் த சன் இஸ் தி பிரைமரி சோர்ஸ் ஆஃப் ஆல் சேஞ்சஸ் இன் வெதர் கண்டிஷன்ஸ் அட் எ பிளேஸ். அதனால என்ன பண்ணுது, நிறைய சேஞ்சஸ் ஏற்படும் ஒரு இடத்துலையும். தென் the weather conditions also depend on the location of place on the earth. ஓகேங்களா. then fourth one, how are toucan birds well adapted to get foods in tropical rainforest? Toucans are brightly colored birds with long, large and colorful beaks. அது பார்க்க எப்படி இருக்கும், ரொம்ப பிரைட் கலர்ல இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட பீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கா, அது மட்டும் இல்லாமல் கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த பீக்ஸ் பார்க்க. ஓகேங்களா. தென் தே ஆர் primarily frugivorous but also prey upon insects and small reptiles. This help them to perch on the trees by looking for food. இது என்ன பண்ணும்னா ஆக்சுவலாக வந்து this bird is a frugivorous bird. Frugivorous means fruit eating animal. ஆக்சுவலாக வந்து this bird most of the eating fruits only. Sometimes that birds will eat some small insects and small reptiles. Then mention adaptation of desert life in camel. Actually camel is a one type of nocturnal animal. That camel living in desert areas. The camel so well adapted to desert conditions that it is called ship of deserts. Then fell of camel have large pads which help it to walk on hot and slippery sand. அந்த பார்க்க அந்த சாண்ட் எப்படி இருக்கும், ரொம்ப நைஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சாயில் ஈஸியாக ரொம்ப அதிகமாக என்ன பண்ணும், அந்த ஹாட்டி அந்த சன்லைட்டை வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணி பார்க்கவே எப்படி இருக்கும், ரொம்ப அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சன்லைட் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேங்களா. தென் ஓகே ஃபர்ஸ்ட் once again I read that 5 3 marks. First one, differentiate between weather and climate. Weather, it is a day-to-day condition of the atmosphere at a place and it can vary over very short period of time. Then climate, it is the average pattern taken over a long time. Then it does not vary in short period. Then second one, how can we calculate the mean temperature of a place for a given month? The mean temperature for a given month can be measured in two ways. First, we find the average of the temperature then recorded during the month. Then second one is we calculate the average of such average temperatures over many years that gives the mean temperature. Third one, why is sun considered as the main source that cause weather changes? The earth gets heated by the rays of the sun falling on it. The sun is the primary source of all changes in weather conditions at a place. The weather conditions also depends on the location of place on the earth. Then how are toucan birds well adapted to get food in tropical rainforest? The toucans are brightly colored and very beautiful birds, and the birds with a long beak, and that beaks is a very large and colorful beaks. Then they are primarily in frugivorous aves, that is a fruit eating birds, but also prey upon the sometimes insects and small reptiles. This helps them to perch on the trees while looking for food. Then mention adaptation to desert life in camel. Camel so well adapted to desert conditions that it's called ship of desert. Fell of camel have large pads which help to walk and hot and slippery sand. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமலுக்கு அதோடைய பாஸ் அதோட அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கும், அதோடைய பேட்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் என்ன பண்ணும், அந்த ஓவர் ஹீட்லேயும் அதால் என்ன பண்ண முடியும், வாக் பண்ண முடியுது. தென் லாங் ஆன்சர், how many long answer? 2 long answer is here. First one,
First one is write down the adaptive features of polar bears which help them survive in the extreme climatic conditions of the polar regions. First, this polar regions means cold regions. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். For taking example, Atlantic, Arctic regions. That regions are polar regions. Then the polar regions bears are adapted to cold climate in the following ways. ஆக்சுவலாக வந்து போலார் பியர்ஸ் வந்து அந்த கோல்ட் ரீஜன்ஸில் எப்படிலாம் வந்து அடாப்ட் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், polar bears have white fur so that they are not easily visible to the snowy. எப்படி இருக்கும் அந்த போலார் பியர் பார்க்க அப்படியே ஃபுல்லி ஒயிட் கலரில் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ண முடியாது, ஈஸியாக வந்து அதை நம்மளால இட் விசிபிள் டு சி. அது என்ன பண்ணும், அந்த பனியோட என்ன இருக்கும், மிங்கிள் ஆகிருக்கும். ஓகேங்களா. தென் திஸ் white background, it protects them from the predators. It also helps them in catching the prey. Then to protect them from extreme cold, they have two thick layers of fur. They also have a layer of fat under the skin. Physical activities on warm days in necessitate cooling. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலார் பியர்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. என்ன ஆகிடும், அந்த பனியோட ஸ்னோஸோடைய அப்படியே மிங்கிள் ஆகிருக்கும். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு என்னென்ன ஃபுட்டுனா அங்கே இருக்கிறது. ஓகே, ஸ்மால் reptiles, small animals, these are the என்ன பண்ணுவோம், these are the food of polar bears. Then to protect them from extreme cold, அது என்ன பண்ணும், அந்த அளவுக்கு ஸ்னோஸ் அந்த அளவுக்கு கோல்டுனஸ் இருந்தாலும் அதால் என்ன பண்ண முடியும், ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல வந்து சர்வை பண்ண முடியும். ஒய் அப்படின்னா அதுக்கு வந்து அதோடைய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா டூ திக் லேயர்ஸ் ஃபர் இருக்கும். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஸ்வெட்டர்ஸ்லாம் சொல்கிறோம்ல, அதை விட இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான லேயர்ஸ் வந்து என்ன இருக்கும், அது ஃபுல்லாக அதோடைய பாடியை கவர் பண்ணியிருக்கும். அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், பிளப்பர், BLUBBER. தட் பிளப்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் என்ன பண்ணிக்கிட்டு அந்த கோல்டில் இருந்து அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்குது. ஓகே, டு ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம் கோல்டு. தென் தே ஆல்சோ ஹாவ் எ லேயர் ஆஃப் ஃபேட் அண்டர் த ஸ்கின். அது மட்டும் இல்லாமல் the polar bears have so many fat under the skin. Then physical activities on warm days is necessary cooling. ஓகேங்களா. Then second one, how are monkeys and red-eyed frogs adapted to the tropical rainforest? First, monkeys living in tropical rainforest possess a long prehensile tail which helps them to grasp to the three branches. What are the branches? Three branches. Grasp the three branches. Then red-eyed frog is an urbannal animal living in tropical rainforest. Okay students, these are the tropical rainforest. இது எல்லாமே என்ன பண்ணுவோம், அடாப்ட் பண்ணி சர்வை பண்ணும். ஓகேங்களா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த monkeys have prehensile tail. அந்த டெய்ல் இருக்கிறதுனால தான் அதெல்லாம் என்ன பண்ண முடியும், it moves to one tree to another tree, தாவ முடியும். தென் the red-eyed வந்து பார்த்தீங்கன்னா the red-eyed frogs, இது வந்து பார்த்தீங்கன்னா the red-eyed frogs from is an arboreal, அதாவது arboreal animal is living in tropical rainforest. ஓகேங்களா. ஆக்சுவலாக வந்து that is a very poisonous. This actually the forest have many animals. Some of the is very dangerous for humans. Okay students, that is a two long answers. Just I read. First one long answer is, write down the adaptive features of polar bears which help them survive in the extreme climatic conditions of the polar regions. Polar regions bears are adapted to cold climate in the following ways. Polar bears have white fur so that they are not easily visible in the snowy and white background, and it protects them from their predators. It also helps them in catching the prey. Then to protect them from extreme cold, they have two
thick layers of fur. Then they also have a layer of fats under the skin. Then physical activities on warm days necessitate cooling. Then how are monkeys and red-eyed frogs adapted to the tropical rainforest? Monkeys living in tropical rainforest possess a long prehensile tail which helps them to grasp to the tree branches. Then the red-eyed frogs from is an arboreal animal is a living in tropical rainforest. Okay, students, the 3 marks and 5 marks over. Then we will move worksheet from forest lesson. This is your worksheet. Write 2 examples for each of the following. First is a medicinal plants. The medicinal plants ko 2 example you will find out and write. Then second one is products obtained from forest. What are the products obtained from forest? I guess it. So you will find out and write. Then decomposes. What are the decomposes? நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப்லையும் பார்த்துருக்கோம். ஸோ வில் ஃபைண்ட் அவுட் அண்ட் ரைட். தென் carnivores found in forest. The carnivore means flesh eating animal. So what are the animals found in forest? அப்படின்றதை you will find out and write. First refer your classworks and fingertip book and textbook. Then herbivores found in forest. Herbivores means plant eating animal. So easily find that answer. Next, arrange the following organisms in the correct order to form the food chain. First one is grains, hen, cat. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிறத நீங்கள் கரெக்டாக ஆர்டராக வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? தென் மவுஸ், கிரெயின்ஸ், அவுல், தென் ஸ்னேக்ஸ், ஹாக், ரேபிட் அண்ட் கேரட். நான் ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ஆர்டர் பண்ணுறேன். லிசன். Third one is I select third one, snake, hawk, rabbit and carrot. First, the carrot is a what? Plants, type of plants. So that is a first producer. So the first one is carrot, then which gives to rabbit, then snake, then hawk. Are you understood, students? இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், remaining 2 நீங்க என்ன பண்ணணும், கரெக்டா ஆர்டர் பண்ணணும். Then fourth one, tiger, deer, grass, vulture, then snake, grass, frog, insect. Are you understood, students? இது நீங்க என்ன பண்ணணும், கரெக்டா ஆர்டர் பண்ணி ரைட் பண்ணணும். Then fill in the blanks. First one, dash are animals that eat both plants and animals. It's very easy question. So easily I will find it and write. Then dash prevents soil erosion. Then deforestation a main reason for soil erosion. So which is the correct answer, you will find out and write. Then third one, the various components of the forest are dash on each other. நம்ம ஆக்சுவலி வந்து 2 காம்போனன்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? வாட் ஆர் தி காம்போனன்ட்ஸ்? ஒன் பயோட்டிக் காம்போனன்ட், த அனதர் ஒன் இஸ் ஏபயோட்டிக் காம்போனன்ட். அது மாதிரி த வேரியஸ் காம்போனன்ட்ஸ் ஆர் தேர் இன் ஃபாரஸ்ட். ஸோ இன் திஸ் ஆன்சர் எதுன்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் ரைட் பண்ணணும். தென் a dash is made up of many interconnected food chains. Then dash are primary consumers and dash are secondary consumers. It's very easy question. அதனால நீங்கள் ஈஸியாக ரைட் பண்ணலாம். Okay students, that's your worksheet. Again I read. First one, write 2 examples for each of the following. First one, medicinal plants. Second one, products obtained from forest, decomposes. Fourth one, carnivores found in forest. And fifth one, herbivores found in forest. Then arrange the following organisms in the correct order to form the food chain. First one, grains, hen, cat. Then second one, mouse, grains, owl. Third one, snake, hawk, rabbit and carrot. Then
Fourth one, tiger, deer, grass, vulture. Fifth one, snake, grass, frog, insect. Then then C section is fill in the blanks. Dash are animals that eat both plants and animals. And then dash prevents soil erosion. Then the various components of the forest are dash on each other. Then a dash is made up of many interconnected food chains. Then last one is dash are primary consumers with dash are secondary consumers. Okay students, in today homework is read and write 3 marks and 5 marks in your classworks and write uh, write on the write A4 sheet on the worksheet. ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணணும் ஒர்க் ஷீட்டை வந்து நீங்கள் என்ன A4 ஷீட்டில் ரைட் பண்ணணும் ஓகேங்களா ஆர் யூ அண்டர்ஸ்டுட் ஸ்டூடெண்ட்ஸ் வாட் ஐம் டோல்ட் ஓகே தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் லெசன் இஸ் ஃபைனலி ஓவர் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் படிச்சுட்டு எல்லாமே நீங்கள் ரைட் பண்ணி எழுதி பார்க்கணும் தட்ஸ் யுவர் செஷன் ஆர் யூ அண்டர்ஸ்டுட் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்